குலசாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? என்னடா இது குலசாதம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி பண்ணுறது தாங்க குலசாதம். இது ஸ்ரீலங்கன் ரெசிபி. இது என் மாமியார் கிட்டேருந்து தான் இந்த ரெசிபி கேட்டு பண்ணேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு, மிளகு, சீரகம் 3யும் நல்லா இடித்து தாராளமாக பூண்டு போட்டு இடித்து நல்லா சேர்த்துக்கோங்க. என்ன காய் இருக்கோ சேர்த்துக்கோங்க. ஆனால் நீர்க்காய் மட்டும் சேர்க்காதீங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. யாழ்ப்பாண குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏறக்குறைய நம்ம சாம்பார் சாதம் மாதிரி தாங்க. ஆனால் இவங்க தூள் போடுறதுனால தூள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1½ கப் அரிசிக்கு 1¼ கப் மைசூர் பருப்பு போட்டிருக்கேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு நல்லா குழச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா குழச்சி இறக்கிடுங்க. கூட வத்தலும் அப்பளமும் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும்.